السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا، صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فاستقبل إيمانا أو كما قال عليه الصلاة والسلام، رواه الترمذي. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்து எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள்: லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன் ஓ கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரவாவுல் புகாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக ஆகாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அஹப்ப இலைஹி, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக ஆகாது. ஹத்தா எதுவரை என்று சொன்னால், லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அஹப்ப இலைஹி, நான் உங்களிடத்திலே எதுவரை அதிகமாக பிரியமானவனாக ஆகவில்லையோ. எதுவரைக்கும் ஜி? அஹப்ப இலைஹி பி வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆத்மாக்கள், உங்களுடைய பெற்றோர்கள், வன்னாசி அஜ்மஈன், உலகத்திற்கு கூடிய எல்லா மக்களை காட்டிலும் எதுவரை நான் உங்களுக்கு பிரியமானவனாக ஆகவில்லையோ அதுவரைக்கும் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக ஆகாது. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமான வாக்குறுதி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட தொழுதுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அஸ்ருடைய நேரம் மஸ்ஜிதுன் நபவியில். நல்லா கவனமா கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வராங்க. ஹஜ்ரத் உமர் கிட்ட கேட்குறாங்க, உமரே, நீங்க என்னை எவ்வளோ பிரியப்படுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? தும்மே கித்தனா முझे प्यार करते हैं, என்னை எவ்வளோ நீ நேசிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, என்னுடைய உயிருக்கு பிறகு ஒருத்தரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு உங்களை தான். என்ன சொன்னாரு ஜி? என்னுடைய உயிருக்கு பிறகு, அலா நஃப்ஸி அஹப்ப அலா நஃப்ஸி, என்னுடைய உயிருக்கு பிறகு ஒருத்தரை நான் நேசிக்கிற அளவு கடந்து அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தான் யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, லா யுமினு ஈமானுக்கும் தஸ்தக்பீல, உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக ஆகவில்லை, நீ அறகுறை ஈமான் தான், உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான் ஆகல. யாரு சொன்னா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். இப்ப எதனால அப்படின்னு ஹஜ்ரத் உமர் கேட்கறாங்க. பெருமானார் சொல்றாங்க, அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன், நீ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கணும் அப்படின்னா உயிரை விட மேலா நேசிக்கணும். அல்லாஹு அக்பர். ஆனா முதல்ல என்ன சொன்னாரு? என் உசுரை நான் முதல்ல நேசிக்கிறேன், என் உயிருக்கு அப்புறமே நான் முதல்ல நேசிக்கிறது உங்களை தான் அப்படின்னு. ஆனா பெருமானார் சொன்னாங்க, உன்னுடைய உயிர் இல்ல, உன்னுடைய உயிருக்கு மேலாக என்னை நேசிக்கணும். முதல்ல நீ அல்லாஹ்வை நேசிக்கணும், அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கணும், அதுக்கப்புறம் தான் உயிர், மனைவி, மக்கள், சொந்தம் பந்தம், மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், எல்லா மக்களையும் நேசிக்கிறது. அப்ப எது வரைக்கும் நான் உன்னிடத்துல உலகத்திற்கு கூடிய எல்லா படைப்பினங்கள் உன்னுடைய உயிரை காட்டிலும் மேலாக நான் உனக்கு பிரியமானவனாக ஆகவில்லையோ அது வரைக்கும் நீ பரிபூர்ணமான ஈமான்தாரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நம்முடைய உசுரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். பெரிய நண்பர்களே, இப்ப இது ஒரு கட்டம். அதுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4 விஷயங்கள், 4 அலாமத்துக்கள், 4 அடையாளங்கள், 4 காரியங்கள் நீங்கள் செய்தால் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக ஆகிவிடும். இந்த 4 கட்டத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பிரியம் கொண்டது அது ஒரு பக்கம். அது இல்லாம சில அமல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்க. அந்த அமல்கள், அந்த காரியங்கள் நீங்கள் பரிபூர்ணமான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா 4 விஷயங்கள் செஞ்சா உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான்தாரிகளாக நீங்க மாறிடுவீங்க. என்னஜி?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜரத்தே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. திர்மிஸி ஷரீஃப், புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மன் அஅதா லில்லாஹ், அல்லாஹ் அக்பர், எதை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். क्या बाबू भाई, जो भी खर्च करेगा, एक रुपया भी अल्लाह के रास्ते में जो भी खर्च करेगा, मेरे दोस्तों बुजुर्गों भाइयों, अल्लाह के लिए इरादा होना, इखलास के साथ होना, दिखावे के लिए नहीं, तारीफ के लिए नहीं। लोग हमारी बारे में तारीफ करेंगे इसलिए इंसान अल्लाह के नाम से नहीं, अल्लाह के नाम से देना है, नाम के लिए नहीं देना. பிரியன்பர்களே, யார் ஆதா லில்லாஹ், மன் ஆதா லில்லாஹ், 4 விஷயத்துல முதல் விஷயம் हबीब है, 4 चीज़ों में पहली चीज क्या है, मन आता लिल्लाह, जो भी देगा अल्लाह के लिए देगा. எதை நீங்கள் செலவு செய்தாலும், எதை நீங்கள் கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்க வேண்டும். பேருக்காக, புகழுக்காக, என்னை மக்கள் பாராட்ட வேண்டும், என்னை பெரிய கொடை வள்ளல் என்பதாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விளம்பரத்திற்காக வேண்டி செய்யக்கூடாது. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் மனிதர்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பெரியன்பர்களே விளம்பரத்தை விரும்புறாங்க. அல்லாஹ் அக்பர். அது கர்மம் முடிச்ச இந்த வாட்ஸ்அப் வேற வந்துருச்சுங்க, செல்போன். 2 பொருள் தான் அதுல போடுறது இல்லை, அது வேண்டாம், இந்த இடத்துல சொல்றது நல்லா இல்லை. என்னடா அஜித் இவ்வளவு கொச்சையா பேசுறதுன்னு தப்பா போயிடும். அதனால முஸ்ஸல்லால நின்று வெள்ளிக்கிழமை அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பல. 2 விஷயத்தை மட்டும் தான் நம்ம போடுறது இல்லை, அது வேண்டாம், அதை விட்டுடு. முகமது உனக்கும் பாயிண்ட்டுக்கு வரும். ஆனா அதை தவிர ஒரு மனிதன் என்ன செய்தாலும் அடுத்த செகண்ட் வாட்ஸ்அப்ல வந்துடும். இவ்வளவு கொடுத்தாரு பாருங்க, இவ்வளவு கொடுத்தாரு, இது கொடுத்தாரு பா, இதை கொடுத்திருக்கிறாரு, இது செஞ்சாரு பா, இதை போட்டிருக்காங்க. விளம்பரம், புகழ், பேர். நீங்க பாக்குறமா இல்லையா? நீங்க எல்லாம் மறுக்க முடியுமா ஜி? கமால் பாய் இங்க இருக்கிறீங்க, இதுமே வாட்ஸ்அப்ல இன்னைக்கு போடாத விஷயமே கிடையாது. நீங்க 5 ரூபா கொடுத்தா கூட அடுத்த செகண்ட் வந்துடும். பாய் கமால் பாய் 5 ரூபா கொடுத்தாருயா, அப்படி டக்குன்னு போடுவான். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சார், உடனே வாட்ஸ்அப்ல வந்துடும், பாய் இந்த நேரத்தில் செஞ்சிருக்கிறாங்க. பாய் பெரியவர்கள் இஹ்லாஸே இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது. இன்னைக்கு முஸ்லிமுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. எதை செஞ்சாலும் அல்லாஹ் சொல்றான், மன் ஆதா லில்லாஹ், எதை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடு, பேருக்காக, புகழுக்காக, விளம்பரத்திற்காக செய்யாதே, அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். பெரிய சத்தியமான வாக்குறுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுகு அளவு நீ அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே குறையில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். நாமக்கல் மலை அளவுக்கு நீ விளம்பரத்திற்காக வேண்டியும், பேருக்காக வேண்டியும், புகழுக்காக வேண்டியும் நீ கொடுத்தால் அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் அக்பர். நீ கோடி கோடியா கொட்டி கொடு, ஆனா மனசுல இஹ்லாஸ் இல்ல, தூய்மை இல்ல, அல்லாஹ்வுக்கோசரம் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னா நீ கோடி ரூபாய் செலவு செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. உலகத்திலேயே அல்லாஹ் உனக்கு கொடுத்துருவான். நீ 1 கோடி செலவு செஞ்சியா, 10 கோடி இருந்தா வாங்கிக்கோ, தப்பே கிடையாது. 1க்கு 10. ஆனா என்னிடத்துல மறுமையில எந்த பலனையும் எதிர்பார்க்காது. உனக்கும் எனக்கும் எந்த கொடுக்கல் வாங்கல் கிடையாது. ஏன்? உலகத்துல நீ கொடுத்த, நான் உலகத்திலேயே கழிச்சுட்டேன், கணக்கு நேராகிட்டேன், அந்த டீலிங் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இங்க எதிர்பார்க்க கூடாது. இங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்லி என்ன அப்படின்னா இஹ்லாஸ். அல்லாஹ்விற்காக வேண்டி யார் செலவு செஞ்சாங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி யார் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கிற முக்கியம் இல்ல, யாருக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது என்பதுதான் முக்கியம். எவ்வளவு கொடுத்தான் என்பது முக்கியம் அல்ல, யார் பேரிலே கொடுக்கப்பட்டது, யாருக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்தான், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இஹ்லாஸா, மன தூய்மையா, விளம்பரம் இல்லாமல், பேர் இல்லாமல், புகழ் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுடைய கிருபையில கொடுத்தான். அது அல்லாஹ் தஆலா விரும்புறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதகா கைராத்துக்களை நீங்க செய்யுங்க, ஆனா நீங்க வலது கரம் கொடுக்கிறது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது. அல்லாஹ் அக்பர். நம்ம ஊருக்கே தெரியப்படுத்துறோம், நாட்டுக்கே தெரியப்படுத்திடுறோம். ஆமா, ஷரீஅத்துல வருது, வலது கையில, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹதீஸ், வலது கையில கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதாங்க. நாம உலகத்துக்கே காட்டிடுவோம். ஏன்னா போன் இருக்குல்ல, போன் இருந்து ஒரு அடிச்சோம்னா எல்லாத்துக்குமே குரூப்ல போயிடும். சாதி கதிர்த்து இவ்வளவு கொடுத்தாரா, அவ்வளவு கொடுத்தாரா, இவ்வளவு கொடுத்தாரா, எல்லாமே போயிடும். பெரிய பிரயோஜனம் கிடையாது. நீ கோடி ரூபாய் செலவு செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும்.
அப்ப பெருமானார் சொல்றாங்க, உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக ஆக வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயங்களை செய்ய வேண்டும். அதில் முதல் விஷயம் மன் அஅதா லில்லாஹ், எதை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பேரிலே இக்லாஸா மன தூய்மையா கொடு, பேருக்காக புகழுக்காக விளம்பரத்திற்காக கொடுக்காதே, முதல் விஷயம். இரண்டாவது வ மனஅ லில்லாஹ், எதை தடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி தடுத்துக்கொள். ஜோரு போத்தி சினிமாவுக்கு போயாலக் ஜாவ். பாய் மனைவி சொல்றா சினிமாவுக்கு கூட்டிட்டு போங்க, செலவு செய்யலாமா முகமது அலி பாய்? ஜாயிஸ் இல்ல, பக்கா ஹராம், செலவு செய்ய மாட்டேன். ஒமன அலில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி நான் செலவு செய்ய மாட்டேன், அல்லாஹ்விற்காக வேண்டி நான் பணத்தை தடுத்து நிறுத்துவேன். அதே மாதிரி பார்க்குறோம் இன்னைக்கு நௌசுபில்லா, இன்னைக்கு முஸ்லிமுடைய சமுதாயத்துடைய நிலைமை அல்லாஹ்வுடைய கேள்வியில் கொஞ்சம் மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்து ஆரம்பத்தெல்லாம் பயங்கரமா இருந்தது. அதாவது எப்படின்னா கையும் பைய ஹையும் பைக்கிட்டு வரணும். மாஷா அல்லா, பெரியன்பர்களே, கல்யாணத்தினுடைய ஆரம்பம் அது இல்ல, பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே சடங்கு சம்பிரதாயம். அல்லாஹ் அக்பர். யார் இஸ்மாயில் பாய், சடங்கு சம்பிரதாயம் இல்லை அப்படின்னா உயிரே போயிடும். சரி பாய், உயிரே போயிடும். சடங்கு சம்பிரதாயம், ரஸ்ம் வ ரிவாஜ், ரஸ்ம் வ ரிவாஜ், பிதஅத், ஷரியத்தில் இல்லாத பல புதுமையான விஷயங்களை இன்னைக்கு புகுத்தி அதில் திணித்து இன்னைக்கு மோசமான நிலைமையில் இஸ்லாம் சமுதாயம் சீர்கட்டு குலைந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? ரசம் கர்ணா, ரசம் கர்ணா, ரிவாஜான் கர்ணா, ரிவாஜான் கர்ணா. என்னையா ரசம் ரிவாஜ்? பெரிய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும். சரி, இறந்து பிறகு கூட விட மாட்டேங்கிறார். मरगा में तो भी छोड़ते नहीं, बरसी का फतिया कर रहा था उसे भी। इंसान अच्छा छोड़ो भाई, जिंदा है यहाँ, करिया पकड़ा छोड़ो, नानी के लिए करिया, दादी के लिए करिया, बाबा के लिए करिया, किसके लिए करिया, छोड़ डाल को मर को तोड़ेगा, छोड़ डाल रहा तो छोड़ूंगा नहीं कहता, मरगा में ज़ियारत कर रहे, 3 दिन ज़ियारत, इन्हीं किसे था नाली बात है, पर ना नामुल फेर से मन गुरुपो, मूना उधनाल ज़ियारत फतिया, पत्ता उधनाल, इरू उधनाल, ना पुदरानाल, अंसार पकड़ एक बड़ा केड़ा, केड़ा वेट्टू, पकड़ बड़ा बकरा पकड़ को, काट को, क्या भाई दावत 40वां அப்பயும் விட மாட்டீங்களா? சரி ரைட்டு, 40வாं முடிஞ்சு போச்சு, எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பர்சி பாத்தியா, செத்த பிறகும் கூட அவனை விடுறது கிடையாது. யார? செத்த பிறகு கூட அவனை விடுறது கிடையாது. இது மாதிரி பல விஷயங்கள ரஸ்மு, ரசம், 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 சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள், இதெல்லாம் இஸ்லாத்துல பல இல்லாத விஷயங்களை கொண்டாது திணித்து 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 முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை ஆகி போச்சு. நரக வாழ்க்கை. பெரியன்பர்களே, சொன்னா சொல்லிக்கிட்டே போல, நேரம் போதாது, அவ்வளவு இருக்கு. பெரியன்பர்களே, இன்னைக்கு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு, கல்யாணம், கல்யாணத்துல அடிக்கிற கூத்து நம்ம ஆளுங்களை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கல்யாணம் அப்படின்னா சேரா டால்ற, கெத்தாரா சேரா 20,000 रुपए, सुल्तानी சேரா. அந்த சேரா நீங்க பாத்திருக்கீங்களா? शादी भाई देखेगी नहीं जी, तुम पिनाई की नहीं कीजिए, हाँ पिनाई है, तमाम तजुर्बा है उनको. सादिक भाई माशाअल्लाह எல்லாம் கல்யாணத்தை எங்க அண்ணன் கையில நான் பாத்துருக்கிறேன். சுல்தானி சேரா ஹபீப் பாய், அது பார்த்தாவே போர்க்களத்துக்கு போற மாதிரி இருக்கும். உஸ்தாத் எப்படி இருக்கும்? சண்டைக்கு போற மாதிரி பாத்துருக்கீங்களா? இந்த பக்கம் ஒரு பூ இருக்கும், இந்த பக்கம் ஒரு பூ இருக்கும், நடுவில் அப்படியே லைட்டு கீட்டெல்லாம் போட்டு கையில ஒரு தடாய மாதிரி, அது நடுவில் ஆப்பிள் இருக்கும், பசி எடுத்த நீங்க கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு கையில ஒன்று வச்சுக்குவாங்க. அது ஒன்று வச்சுக்கிட்டு தலை நிறைய பூ, தலையிலிருந்து கால் வரைக்கும் படா சேரா. அவன் போட்ட கையில கத்தி மட்டும் தான் இல்லை ஹதீஸா, கத்தி கொடுத்துட்டீங்கன்னா உண்மையான அவன் யுத்தத்துக்கு தான் போறான்னு அர்த்தம். அது சண்டைக்கு வர கல்யாணம் சொல்ல முடியாது. அட பாவி, இந்த சேரா எல்லாம் போட்டு ரஸ்மு ரிவாஜில் எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, ஒரு கல்யாணம் அப்படிங்கிற கல்யாணத்துடைய ஆரம்பத்திலேயே சண்டை மாதிரி தான் அதை வர்ணிச்சிருக்கிறான். ஏய், இப்ப யார்கிட்ட போய் சண்டை போறான்? பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட போறாங்க, மணமகள் கிட்ட சண்டை போட போறான், மாமனார் மாமியா மச்சனா கொழுந்தனார் இவங்கிட்ட சண்டை போட போறான் அப்படின்னு அவனுடைய அந்த வகை, அந்த டிசைன், அந்த ஸ்டைலே மாத்திடுறாங்க. உண்மையா இல்லையா? பார்த்தா சுல்தானி சேரா பயங்கரமா இருக்கு. அல்ல அந்த பட்டை போட்டு அப்படியே மேலே இருந்து கீழே வரைக்கும் பூ போட்டு, பாவம் நல்லா கண்ணு தெரியும், 10 பேர் குடிப்பாவன, 10 ஜன பகடை. நான் கல்யாணத்தில் பார்க்குறேன் எத்தனை. இன்னைக்கு பரவாயில்ல, அல்லாவுடைய கிருபையில் பல பேர் மாறிட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் அல்லாஹ் நல்ல ஹிதாயத்தை கொடுத்துருக்கிறான். இப்பெல்லாம் சேரா கேராலாம் அதிகமாக கிடையாது. நான் ஆரம்பத்தில் ரொம்ப பார்த்துருக்கிறேன். நகராட்சியில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, வேலூர் மாப்பிள்ளை சேரா. பார்த்தீங்க அப்படின்னா வேலூருடைய சேரா, மாமா வேலூருக்கா சேரா, பெரிய நட்சத்திரம் நிலா போட்டு அப்படியே ஒரு 10 பேர் கூட்டிட்டு இருந்தாங்க ஜி. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, 10 பேர். மாப்பிள்ளை ஒரு பக்கம் இழுத்த, மாப்பிள்ளை ஒரு பக்கம் போறான். சபிபா அவன் அந்த பக்கம் குருட்டு பையன் மாதிரி அந்த பக்கம் போறான். டே இங்க வாடா, அங்க எங்கடா போறான்னு கூட்டி இழுத்துட்டு வந்தான். இழுத்துட்டு வந்து அவனை உட்கார வைக்கிறதுல போதும் போதும் ஆகி போச்சு.
அவனை அடக்கி ஆண்டு ஒரு ஆட்டம் ஒரு காலமாட்டை அடைக்கிற மாதிரி அவனை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இமாம் சாப்பிட்டு வந்து உட்காந்து நம்ம வஹாபா இருந்தார் அல்ல பாவத்தை மன்னிப்பானாக அவர் தலையில் அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதையெல்லாம் போட்டு கட்டி கிட்டி எல்லாம் கொண்டாந்து வஹாபாய் தூக்கி டமார்னு பின்னாடி போட்டுருவார். பின்னாடி போட்டானா அது பின்னாடி போய் தொங்கிட்டு கிடக்கும், முன்னாடி இருக்கிறது பின்னாடி போயிடும். முகத்தை காட்டுறான்னு அவர் வர திட்டுவார். சரி முகத்தை காட்டுவான். காட்டின பிறகு பார்த்தா அப்படின்னா பெரிய அன்பர்களே டஸ்ஸு புஷுங்கிறான், ஒருத்தம் லேட்டாகும் புஷுங்கிறான். ஹாய் அந்த அப்பா கேட்குறான், யாரு மாப்பிள்ள அப்பா வரபரிகிபா கத்தி ஹொனாக்கிபா அப்படின்னு. முதல்ல தண்ணி கூட சங்கு ஊதிர போறாங்க அவனுக்கு. அவன் பாரு டஸ்ஸு புஷுண்டுங்கிறான், மூச்சு வாங்குறான். முதல்ல தண்ணி கொடு, அதுக்கப்புறம் பேசிக்கல கல்யாணத்தை பத்தி நான் முஸ்தபா பாய் அப்படி சொல்லி அவனுக்கு தண்ணி கொடுக்கல. படாத பாடு. யாரு ஜி, எதுக்கு ஜி, யாருக்காக இந்த பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு வேதனைகள், என்ன பிரச்சனை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் தான், நாங்க என்ன 1/2 மணி நேரமா எடுக்க போறோம், 10 நிமிஷத்துல நிக்கா முடிச்சிடும், அதுக்கப்புறம் விட்டாச்சாரு ஓடி வந்துடும். இந்த 10 நிமிஷத்துக்கு 20,000 25,000 சேரா. அதுக்கப்புறமே மாப்பிள்ள இந்த சேரா போடுவாங்கிறீங்களா? கரோடு ரூபாய் ஏற்றி தலநாடி உன 1000 ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்தவரை இந்த சேரா அவன் போட மாட்டான். ஏன்? அவனால முடியாது. பூ வாசம் தூக்குது, வாமிட்டு வருது. எத்தனை மாப்பிள்ளைங்க பொண்ணு மேல வாங்கி எடுத்திருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட்ல உங்களுக்கு முதல் இரவுல நடந்த எத்தனையோ பஞ்சாயத்து நாங்க பார்த்துருக்கோம். அவனை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பூல போட்டு வாட்டி வதக்கி அவன் என்ன செய்வான்? பிரியாணி வேற சாப்பிட்டு இனிப்பெல்லாம் சாப்பிட்டு கடைசியில முதல் இரவு பொண்டாட்டி மேலே வாங்கி எடுத்தான். எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், கொடூரங்கள். பெரிய பேர்ல சொல்லிக்கிட்டே போலாம், நேரம் இல்லை. இது மாதிரி இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் சாங்கியங்களுக்காக வேண்டியே பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்யப்படுகின்றன. கொஞ்சம் நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்க. அந்த மாப்பிளைக்கு கொடுக்கக்கூடிய 25,000 ரூபாய் சேரா 10 நிமிஷத்துக்கு நீங்க போடுறீங்க. அந்த 25,000 ரூபாய் இல்லாதப்பட்ட ஏழைகள் குமரி காரியத்துக்கு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு உங்க சங்கதி இல்ல, உங்களுடைய வம்சமே அல்லாஹ் தாலா நல்லபடியா வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹ். அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கேட்டா என்ன அப்படின்னா, நானி ஹிரிஸ்கர முபாரக் பாய் நானி ஹமாரி ஒரு மாப்பிள்ள இருந்தார், நல்ல ஜமாசாத்தி மாஷா அல்லா. அவர் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், இந்த ஊருக்கு வந்து ஆரம்பத்துல கல்யாணம் முசாபா செஞ்ச செவச்ச சவுண்டு கையெல்லாம் என்ன செவந்து போய் கிடைக்குன்னா மெஹந்தி லகாயா ஹதரத் அப்படின்னு. ஆனா மாப்பிள்ள மெஹந்தி, ஆண்கள் மெஹந்தி போடுறது ஜாயிஸ் இல்லை. ஆண்கள் வந்து மருதாணிங்கிறது ஷரியத்துல அனுமதி கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கிடையாது. எதுக்குயா போட்ட அப்படின்னா क्या हजरत करना मेरी नानी की दाढ़ी संभालना होता नहीं हजरत, मेरी नानी परेशान करती हजरत அப்படின்னாப்புல. நானிக்காக வேண்டி அல்லாவை என்ன செஞ்சுட்ட, நீ கோபத்துக்கு ஆளாயிட்ட. சரி அதுக்கப்புறம் சேரா போட்டுட்டு வந்து உக்காந்தான். அவன் பயந்துட்டு தான் உக்காந்தான், இவன் ஜும்மால வெளுத்து கட்டிடுவான் நம்மளே அப்படின்னு. பெரியவன் பதில ஏன்டா சேராலாம் இதுக்கடா போட ஜமா சாத்தி அப்பா நீ ஏப்பா சேரெல்லாம் போடுற, அதுக்கு என்ன சொல்றான், ஹமாரா தாதி ஹிரிஸ் கர்த்தே அப்படிங்கிறான். நானி தாதி எல்லாத்துக்குமே ஹிரிசு, ஆனா அல்லாஹ்வுக்கு உண்டான ஹிரிஸ் நம்மளுடைய உள்ளத்துல கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லுவாங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய முஹப்பத், ஆரம்பத்துல ஹதீஸ் சொன்னேன், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அஹப்ப இலைஹி மின் பலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன். உயிருக்கும் மேலாக என்னை யார் நேசிக்கவில்லையோ அவர்கள் பரிபூர்ணமான முஸ்லிம்களாக ஆக மாட்டார்கள் என்பதா. பெரிய அன்பர்களே, இது மாதிரி படைக்கப்பட்ட படைப்பினத்தை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி படைத்த அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்துகின்றோம். எவ்வளவு மோசமான செயல், சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த சேராவுக்கு 25,000 செலவு செய்யறதுக்கு முபாரக் பாய் இல்லாதப்பட்ட குமரிக்காரங்க எத்தனையோ பேர் வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாங்க, வெக்கத்தால வேதனையினால. அவங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு உதவியா இருக்கும். உங்க வம்சத்துக்காக வேண்டி அவங்க துவா செய்வான். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. சார் அல்லாஹ்வுடைய கிருபையில முன்னாடி அப்படி இருந்துச்சு. இப்ப நாமக்கல் அல்லாஹ்வுடைய கிருபையில நானும் பல கல்யாணத்துக்கு போறோம், எல்லாம் யாருமே சேர அதிகமா யூஸ் பண்றது கிடையாது, ஒரே ஒரு மாலை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெரியவர்களே, இது மாதிரி வ மனஅலில்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முதல் 4 விஷயங்கள் என்ன, வ ஆதாலில்லாஹ் எதை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடு, பேருக்காக புகழுக்காக விளம்பரத்திற்காக வேண்டி கொடுக்காதே. வ மனஅலில்லாஹ் எதை தடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி தடு. ரசம் ரிவா சடங்கு சம்பிரதாயம் சாங்கியங்கள் ஹராமான காரியங்கள் எதற்காக வேண்டியும் நீ யார் சொன்னாலும், உன்னுடைய பிள்ளைகள் கட்டின மனைவி பெத்த தாய் உன்னுடைய பிள்ளைகள் யார் சொன்னாலும் கேட்காதே. அல்லாஹ்விற்காக வேண்டி தடுத்து நிறுத்து. ஹராமான காரியத்துடைய பணத்தை நான் செலவு செய்ய மாட்டேன், ஹலாலான காரியத்தில் பணத்தை செலவு செய்வதில் நான் கணக்கு பார்க்க மாட்டேன். அல்லாஹ் அக்பர். 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான், பெருமா சொல்றாங்க, ஆதாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ்.
நீங்கள் எதை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுங்கள். எதை தடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி தடுத்து நிறுத்தி விடுங்கள். ஹராமான காரியத்திலே செலவு செய்யாதீர்கள். சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள், இந்த விஷயத்திலே நீங்கள் உங்களுடைய பணத்தை வீணாக்காதீர்கள். எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க பெரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய மூதையர்கள் சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த ஜியாரத்து 10வது ஃபாத்தியா, 20வது ஃபாத்தியா, 40வது ஃபாத்தியா, இந்த பர்சி ஃபாத்தியா, இது எல்லாமே அந்த ஆரம்பத்தில் இருந்து முன்னோர்களால் வந்தது. ஷரியத்தில் இது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஷரியத்தில் ரெண்டே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் இறந்து போயிட்டார்னா அவருக்காக வேண்டி அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதே போன்று அவர்களுக்காக வேண்டி தொடர்ச்சியாக அடிக்கடி நன்மைகளை எத்தி வையுங்கள். அதற்கு நேரம் காலம் கிடையாது. 33வது நாள் தான் செய்வோம், 10வது நாள் தான் செய்வோம், அப்பதான் போய் சேருமா? பாருங்க, இல்ல 40வது செஞ்சாதான் போய் சேருமா? வருஷம் ஆனாதான் சேருமா? மற்ற நீங்க துவா செஞ்சா, ஏதாவது தர்மங்கள் செஞ்சா, குர்ஆன் ஓதுனா போய் சேராதா? யாருக்கு சொன்னா? வலா முத்தத்தன் வலா யௌமன், எந்த நேரம் காலங்கள் குறிப்பு கிடையாது. அல்லாஹ்விற்காக வேண்டி உங்களுடைய முன்னோர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் எப்ப வேண்டுமானாலும் பாவ மன்னிப்புக்க வேண்டி துவா செய்யலாம். எவ்வளவு முடிகின்றதோ அவ்வளவு அவங்க பேரில் நீங்கள் தர்மங்கள் செய்யலாம். அதில் எந்த விதமான நேரம் காலங்கள் கிடையாது. ஆனா பெரியவர்கள் என்ன செய்யறாங்க? 10, 3, 10, 20, 40 பர்சி, இது மாதிரி நேரம் காலங்களை குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். இதை செய்யறதுனால மௌத்தாக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? நம்ம செய்யணுமே, நமக்கு நன்மை கிடைக்குமா? கடுகு அளவு கூட கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஹதீஸ சொல்றேன், குல்லு பிதஅத்தின் ஸலாலா குல்லு ஸலாலத்தின் ஃபின்னார். ஹதீஸ்ல வருது, பெருமாள் சொல்றாங்க, இஸ்லாத்தில் இல்லாத புதுமையான விஷயங்கள் ஸலாலத், வழிகேடு. வழிகேடு எங்கு கொண்டு செல்லும்? குல்லு ஸலாலத்தின் ஃபின்னார், நரக நெருப்பின் பக்கம் கொண்டு செல்லும். ஷரியத்தில் இல்லாத எந்த செயல்களையுமே நாம் நினைத்து செய்தால் அதில் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது, மௌத்தாக்களுக்கும் நன்மை கிடைக்காது. அதனால சத்தியமா சொல்றோம், நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையில நீங்க 40வது ஃபாத்தியா இல்ல, 50வது நாள் இல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையில சமைச்சு போடுங்க. 40வது இல்ல, முபாரக் பாய் 50 दिन होगा. 50வது அந்த நேரம் காலம் இல்ல, முடிஞ்சு போச்சு. 50வது நாள் நீங்க சமைச்சு போடுங்க. இல்லாதப்பட்ட ஏழைகளை கூப்பிட்டு செய்யுங்க. அதுலயும் நம்முடைய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வசதியானவங்களை மட்டும்தான் கூப்பிடுவோம். கா காபா அச்சா மஸ்து ஹே உன, அவனை தான் கூப்பிட்டு என்ன செய்வோம்? விருந்து கொடுப்போம். இல்லாதப்பட்ட ஏழை வந்து, ஐயா ஒரு வாய் குடியான, யோ போய் ஓரமணியா போயா அப்படிம்போம். என்னையா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அஸ்ஸதகத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸதகத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன். தர்மங்கள் என்பது பணக்காரர்களுக்கு அல்ல, வசதி வாய்ப்புப்படுத்தவர்களுக்கு அல்ல, மாறாக அதாவது தர்மங்கள் என்பது வல் ஃபுகராஇ வல் மசாகீன், இல்லாதப்பட்ட ஏழைகள், கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எதுவுமே இல்ல, ரொம்ப வசதி குறைவான இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்கள், இவர்கள் தான் சதகாவிற்கு, தர்மத்திற்கு உரியவர்களே தவிர வசதி படைத்தவர்கள் உரியவர்கள் அல்ல. அப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இல்லாதப்பட்ட ஏழையுடைய உரிமையை தட்டி பறித்து பணக்காரருக்கு நீங்க கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அதுல எந்த லாபமும் எந்த நன்மையும் கிடையாது. நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு செய்யணும். ஷரீஅத் அதுதான் சொல்லுது. பெரியவர்களே, இல்லாதப்பட்ட ஏழைகளை கூப்பிட்டு நீங்க தாராளமா 25வது நாள் கொடுங்க, விருந்து வைங்க, உங்க அப்பா பேர்ல உங்க அம்மா பேர்ல. 50வது நாள் செய்யுங்க, 60வது நாள் செய்யுங்க. ஏன் செய்ய மாட்டீங்கிறோம்? ஏன் அந்த 40, 20, 10 ஜியாரத்து மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறோம்? முன்னோர்களுடைய சடங்கு, சம்பிரதாயங்கள், சாங்கியங்களை நாம் தீனாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது முற்றிலும் தவறு. அது தீன் அல்ல. தீன் என்பது வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுஸூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எதை என்னுடைய ரசூல் கொண்டு வந்தார்களோ அதுதான் தீன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எதை அவர்கள் தடுத்தார்களோ அதில் இருந்து நீங்கள் விலகி இருங்கள், அதுதான் உங்களுக்கு தீன். அத்தீனு குல்லுல் இத்திபா, அத்தீனு குல்லுல் இத்திபா. தீன் என்பது நீங்கள் நினைப்பது போன்று, நான் நினைப்பது போன்று, நம்முடைய முன்னோர்கள் முதையோர்கள் நினைத்தது போன்று தீன் அல்ல. மாறாக அத்தீனு குல்லுல் இத்திபா. அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை யார் பின்பற்றுகின்றார்களோ அதுதான் தீன் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல சொல்லியிருக்கிறார்.
கர்த்தரி என்பதிலே ரெண்டு விஷயம். ஆதா லில்லா, அல்லாஹ்வுக்காக கொடு. வமன அலில்லா, எதை கொடுத்தா எதை தடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி தடுத்து நிறுத்து. ஹராமான காரியங்களிலே, சடங்குகளிலே, சம்பிரதாயங்களிலே, சாங்கியங்களிலே உங்களுடைய பணத்தை செலவு செய்யாதீர்கள். இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாப்பு. மூணாவது, வஅஹப்ப லில்லாஹ், யாரை நேசித்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு விரிவாக ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அஹப்ப லில்லாஹ், யாரை நேசித்தாலும், மனைவியா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், உங்களுடைய கூட பிறந்த பொறப்பா இருக்கட்டும், அங்காளி பங்காளி மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா அத்தை, யாரை நீங்க நேசிச்சாலும் மனசுல என்ன இருக்கணும்? நான் அல்லாஹ்விற்காக வேண்டி இவரை நேசிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், எப்படி அல்லாஹ் வ ஆதா லில்லாஹ், எதை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுன்னு சொன்னாங்களே, அந்த ஹதீஸுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க, உங்களுடைய மனைவி மக்களுக்கு நீங்கள் செலவு செய்யும் பொழுது நான் அல்லாஹ்விற்காக வேண்டி இவருக்கு செலவு செய்கிறேன். என்னுடைய மனைவி என்ன நம்பி வந்தா. பெரியன்பர்களே, இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை என்ன தெரியுங்களா? நல்லா கவனிக்கணும் முபாரக் பாய். குடும்பத்தில் இன்னைக்கு மனைவிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வரத்துக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, கட்டின புருஷன் மனைவிய இவ என்ன நம்பி வந்தவ, பெத்தவங்க பிள்ளை, அதாவது அவங்களுடைய சொந்தம் பந்தம் சொகுசான வாழ்க்கை குடும்பம் எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி என்ன கல்யாணத்துல ஏத்துக்கிட்டா, நான் அவளை ஏத்துக்கிட்டேன், என்ன நம்பி வந்தவ அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு அப்படின்னா பொண்டாட்டியை ஒருபோதும் சண்டை போட மாட்டான். உண்மையா இல்லைங்களா ஜி? இன்னைக்கு அது இல்லாத நாள தான் இவ்வளவு பிரச்சனைகள். இன்னைக்கு குடும்பங்கிறது ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிப்போச்சு. குடும்பங்கிறது எப்படி ஆயிப்போச்சு தெரியுங்களா? போட்டி மாதிரி ஆயிப்போச்சு. நீயா நானா, நானா நீயா, அப்படியே தூக்கி மைக்கி மைக்கி தூக்கி தெக்கங்க தெக்கங்க துவைசா போல்தாக்கி துவைசி போல்த்திக்கி அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. தமிழ்ல சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில்லை என்பதாக. விட்டு கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போறது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான்? ஹதீஸ்ல வருது, அதாவது மன் தவாஸு லில்லாஹ் வ ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி விட்டு கொடுத்து பணிந்து போவார்களோ வ ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவர்களை உயர்த்தி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப துன்புறுத்தினான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துன்புறுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னா, யா ரசூலுல்லாஹ், எக்காரணத்தை கொண்டும் திருப்பி அடிச்சிடாதீங்க. அல்லாஹ் அக்பர். எக்காரணத்தை கொண்டும் திருப்பி அடித்து விடாதீர்கள். என்னாச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சாங்க அப்படின்னா, பாபு பாய் என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஷமாயிலே திர்மிஸில் அறிவிக்கப்பட்டிருக்கு, 60 பைல்வான்களுடைய சக்தி ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்தான். 60 பைல்வான்களுடைய சக்தியை ஒரே ஒரு ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். பெரியன்பர்களே, கஸ்வே பத்ர், பத்ருடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம், இந்த யுத்தத்தில் எல்லாம் ஹஜரத்தே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹஜரத் அலி சொல்றாங்க, நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலத்தை யுத்தத்தில் பார்த்திருக்கின்றோம், அவருக்கு பின்னாடி போய் நாங்க நின்னுடுவோம். 1000 பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்பார் யாரு? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பலம் அல்லாஹ் கொடுத்தான். ஒன்னு ரெண்டு கிடையாது. 60 पहलवानों की ताकत सिर्फ आकाए सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह ने दिया. 60 பைல்வான்களுடைய சக்தி. ஆனா என்னைக்குமே தன்னுடைய சக்தியை துஷ்பிரயோகம் செஞ்சது கிடையாது, மிஸ்யூஸ் செஞ்சது கிடையாது. யாரு? சத்திய பெருமான். அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நம்ம பலத்தை கொடுத்திருக்கிறோம், சக்தியை கொடுத்திருக்கிறோம், ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, தாயிஃப்ல அவ்வளவு கொடுமை நடந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கூட ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்து இருக்காங்க, மோசமான நிலைமையில தாக்கப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அபூபக்கர் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அடி சமாளிக்க முடியாம எவ்வளவு அடிச்சாலும், எவ்வளவு துன்புறுத்தினாலும், எவ்வளவு மோசமான வார்த்தைகள் யூதர்கள் பேசினாலும் திருப்பி நீங்கள் அடித்து விடாதீர்கள் யா ரசூலுல்லாஹ். ஏன் நீங்க திருப்பி அடிச்சீங்க அப்படின்னா அவனை ஹிதாயத்துக்கு காரணம் இல்லாம போயிடும், அவனுக்குள்ள உள்ளத்துல ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால திருப்பி அடிச்சிடாதீங்க. எதுவா இருந்தாலும் அபிசுர் லில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமையாக இருங்கள். அபிசுர் ஃபீ தீனக்கும், உங்களுடைய தீனுக்காக வேண்டி பொறுமையை கையாளுங்கள். அல்லாஹ் அக்பர்.
அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ இமாம் கஸாலி சொல்றாங்க, மனைவி மக்களுக்கு நீங்கள் செலவு செய்வதை கூட உள்ளத்தில் நீங்கள் கொஞ்சம் நியத்தை மாற்றிக்கொண்டால், என்னை நம்பி வந்தவள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய வாரிசு, என்னுடைய சங்கதி, என்னுடைய உலகத்தில் வாழ்வதற்குண்டான அடையாள சின்னம் இந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நான் செலவு செய்வதை நான் பெருமையாக, நன்மையாக, கடமையாக நினைக்கின்றேன். ஏதோ என் புருஷனுக்கு கச்சேரிக்கு போனா அப்படின்னு நினைக்காம, என் மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கடமை எனக்கு இருக்கின்றது அப்படின்னு நினைச்சு நீங்கள் கொஞ்சம் நியத்தை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் அதுக்கு கூட தனி நன்மையை கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். சவாப் தோடா நியத் பதல் கை. இன்னமல் அமாலு பின்னியாத், இன்னமல் அமாலு பின்னியாத். வாழ்க்கையினுடைய எல்லா செயல்களுமே நியத்துடைய அடிப்படையில் தான் மாறும். அதனால என்னுடைய மனைவி மக்கள் என்ன நம்பி வந்தவங்க, அவங்களுக்கு நான் செலவு செய்யறேன், என் மேல கடமை, நான் அதை பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு யார் செலவு செய்கின்றார்களோ அதை கூட அல்லாஹ் தஆலா நன்மையாக கருதுகின்றான். அதுக்கு கூட உங்களுக்கு தனி நன்மை அல்லாஹ் அவங்க ஏற்றுக்கொள்ள எழுதணும். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பிரியம் கொண்டார்களோ, மனைவி மக்களை நேசிக்கின்றான், உள்ளத்துல இருக்கு, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கின்றேன். பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்க கிட்ட அதிகமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பிள்ளைங்க கிட்ட அதிகமா என்ன செய்வாங்க? விளையாடுவாங்க. ஹதரத்தே ஹசன் ஹுசைன், ஹதரத்தே சுமையா, ஹதரத்தே உம்மே குல்சூம், ஹதரத்தே ஜைனப், இன்னும் பல சஹாபி சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா? தெருவில் எந்த பிள்ளைகள் விளையாண்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட விளையாடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? தோல் புஜத்தில் ஏற்றி உட்கார வச்சுக்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அதாவது பிரியம் கொள்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க. யாரு? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியன்பர்களே, இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம நேசிக்கிறத வஹப்பலில்லா, நான் அல்லாஹ்விற்காக வேண்டி என்னுடைய பிள்ளையை நேசிக்கின்றேன் என்பதாக கொஞ்சம் நீங்க நியத்தை மாத்திக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அதிகமாக கொடுப்பான். கட்ட பொண்டாட்டி என்ன நம்பி வந்தவ, அவன் என்ன விட்டா யாரு இருக்கிறா? நான் சிரிக்கும் போது சிரிப்பா, நான் அழுகும் போது அழுகுவா, நான் கவலையா இருக்கும் போது கவலைப்படுவா அப்படின்னு நினைச்சு என் மனைவியை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன் அப்படின்னு யார் நேசிக்கின்றார்களோ, நியத்து செய்கின்றார்களோ, அதற்காக வேண்டி தனியாக அவருடைய ஏட்டுக்களிலே அல்லாஹ் நன்மையை எழுதுகின்றான். ஏன்? இவன் நேசிக்கிறது மனைவி மக்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறான். வஹப்பலில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, உலகத்திற்கு கூட எல்லாத்தையுமே நேசிப்போம், ஆனா பொண்டாட்டியை நேசிக்க மாட்டோம். நௌசுபில்லா. தமிழ்ல சொல்லுவாங்க, வெளியில போட்டா அப்படியே புலி மாதிரி இருக்கு, அதாவது வீட்டுக்குள்ள எலி மாதிரி இருப்பார், வெளியில புலி மாதிரி இருப்பார். இதே மாத்தி சில பேர் வீட்டுக்கு வெளியில புலி மாதிரி எலி மாதிரி இருப்பார், வீட்டுக்குள்ள வந்தா புலி மாதிரி மாறிடுவார். பொண்டாட்டியை பார்த்தாவே சரியான கோபம், அப்படியே பத்து எரியிற மாதிரி. பெரியன்பர்களே, ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப எங்களுடைய வீட்டுக்குள்ள வந்தாலும் சிரிச்ச முகத்தோட தான் வருவாங்க. அல்லாஹ் அக்பர். மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க. எப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, சிரிச்ச முகத்தோட வருவாங்க, மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவங்க சிரிக்கக்கூடிய அந்த முகத்துல, அவங்களுடைய முகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம் இருக்க பார்த்தீங்களா, அந்த ஒளி சவுத்துல படும். அந்த சவுத்துல பட்டு நாங்க ஊசி, அதாவது தைச்சிக்கிட்டு இருப்போம், அந்த ஊசி கீழே விழுந்தா கூட அந்த ஒளியினால அந்த ஊசியை நாங்க எடுத்துருவோம். அல்லாஹ் அக்பர். கோபத்துல வரமாட்டோம். கே முத்தலிசா, கோபத்துல வரமாட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம வெளியில எல்லாத்திட்டையுமே சிரிச்சு பேசுவோம். सबके पास में हंस को बात करो, जोर को देख गले अगर कांच और गुस्सा आता कि मालूम वो पूरी हंसी मर जाती. क्या मुबारक भाई, पूरी हंसी मर जाती. जोर को देखते गुस्सा हो जाता. हाँ बेटा भाई, तुम ऐसा चाहिए नहीं, हदीस का खिलाफ है. जब भी इंसान अपने घर में जाएगा खुशी हालत में जाएगा, खुशी खुशी जाएगा. जो भी टेंशन है घर के बाहर है, घर के अंदर दाखिल होगा. बीवी को देखकर मोहब्बत करना सुन्नत है, बच्चों पर मोहब्बत करना सुन्नत है. அஹப்பலில்லா, யாரை நீங்கள் நேசித்தாரும் மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் எல்லாத்துக்குமே எல்லாம் நன்மை. ஹதீஸ்ல வருது, பெருமான சொல்றாங்க, ஒரு மனிதர் தன் பெத்த தாயை தந்தையை சந்தோஷமான முறையில முஸ்குராத்தா ஹை, சிரிக்கிறான், சந்தோஷமான முறையில அன்பான முறையில பார்த்து சிரிக்கிறான். யார? தாய் தந்தையை
திருமீசி கிதாபில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் சொல்றாங்க, அந்த மனிதருக்கு ஒரு ஹஜ்ஜினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவுடைய நன்மை அவருக்கு வாரி வழங்குகின்றான். அல்லாஹ் அக்பர். பெத்த தாய் தந்தைய ஒரு மனுஷன் வெறுப்பில்லாம அன்பான முறையில அந்த தாய தந்தைய ஆதரவான முறையில சிரிக்கிறான், சிரிப்பு கண்ணோட்டோட பார்க்கறான், அன்பான பார்வையில பார்க்கறான். பெருமானார் சொல்றாங்க, அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். புகாரி ஷரீஃபில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய கட்டின மனைவியை அன்போடு சிரிக்கின்றான், வீட்டுக்குள்ள நுழையும் போதே கோபமா இல்லாம மனைவியை பார்த்த உடனே புன்னகிக்கின்றான். புன்னகைனா என்னன்னு தெரியாது நமக்கு, சிரிப்பு தூரமான விஷயம். புன்னகைனா என்னன்னு தெரியாது. பெரியன்பர்களே, யாரை வேணாலும் பார்த்து புன்னகை செய், ஆனா பொண்டாட்டியை மட்டும் பார்த்து புன்னகை செய்ய சொல்லாத. அது மாதிரி நிலைமை இன்னைக்கு முஸ்லிமுடைய நிலைமை ஆகி போச்சு. பெரியன்பர்களே, ஹதீஸ்ல வருது, கட்டட மனைவியை பார்த்து ஒரு மனிதன் புன்னகைத்தான், அன்பான முறையில பாசமான முறையில சிரிச்சான். மனைவி இவளை பார்த்து சிரிக்கிறா, நம்ம சிரிச்சாதானே அவ சிரிப்பா, நாம சிரிக்கலன்னா அவ எப்படி சிரிப்பா? பாரு, சிந்திச்சு பாரு. இப்ப ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க, அன்பான முறையில அன்பான பார்வையில பரஸ்பரமான முறையில பரிமாறுறாங்க. இத பார்த்து அல்லாஹ்வும் சிரிக்கிறான். அல்லாஹ் அக்பர். கணவன் மனைவி ரெண்டு பேருமே அன்பான முறையில சிரிச்சா அப்படின்னா இதை பார்த்து அல்லாஹ்வும் சிரிக்கிறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். அப்ப பெரியன்பர்களே, வஹப்பலில்லாஹ், யாரை நாம் பிரியம் கொண்டாலும், அது கட்டண மனைவியா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த ரத்தமா இருந்தாலும் சரி, சொந்தம் பந்தம் நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் பிரியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் நீங்கள் நியத்து செய்ய வேண்டும், நான் அல்லாஹ்விற்காக வேண்டி இவரை பிரியப்படுகின்றேன். 3. 4வது, யாரின் மீது நீங்கள் கோபம் கொண்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கோபம் கொள்கின்றேன். ஒண்ணுமில்ல, நேரமாச்சு, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். உதாரணம், இதை பார்த்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை கேட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும், சுருக்கமா போயிடும். ரத்தன சுருக்கமா. ஹதரத்தே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானாருடைய மனைவி, 11 மனைவியில் அவங்களும் ஒரு மனைவி, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, அதிகமாக ஹைட் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 11 மனைவியில ஹதரத்தே ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா, ஹதரத்தே உமர் ரஸியல்லாஹுடைய மகள், அவங்க மட்டும்தான் ஹாஃபிஸே குர்ஆன். ஹாஃபிஸே குர்ஆன். பகல் முழுக்க நோன்பு வைப்பாங்க, இரவு முழுக்க என்ன செய்வாங்க? இபாதத்து செய்வாங்க, குர்ஆன் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க. யாரு? ஹதரத்தே ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹதரத்தே உமர் ரஸியல்லாஹுடைய மகள். அப்பா எப்படி, அப்புறம் பிள்ளை அப்படிதானே இருக்கும். பெருமானாருடைய 2வது மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா, அவங்க எல்லா மனைவிகள்லையுமே அவங்க தான் ஹாஃபிஸே குர்ஆன். குர்ஆனை மனனம் செஞ்ச ஒரு ஹாஃபிஸ் யார்? அவங்க. இப்ப ஹதரத்தே ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க அதே மாதிரி இதே மாதிரி ஹதரத்தே சஃபியா ரலியல்லாஹு தஆலா. இந்த சஃபியா ரலியல்லாஹு ஹைட் கம்மி. அவங்க என்ன செஞ்சாங்க? ஹல்வா செஞ்சு, கோதுமை ஹல்வா செஞ்சு கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. சாப்பிடுங்க யார சொல்லலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எங்க இருந்தாங்க அப்படின்னா, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருந்தாங்க. அவங்களுடைய பாரி ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு மனைவிட்ட தங்குவாங்க, நியாயமான முறையில் நடந்துக்குவாங்க. வந்தாங்க, ஹதரத் ஆயிஷா வந்தாங்க. என்ன கையில் வச்சிருக்கிறீங்க யார சொல்லலாம்? இல்ல ஹஃப்ஸா ரலியல்லாஹு சஃபியா வந்தாங்க. சஃபியா வந்தாங்க, அல்வா கொண்டு வந்து கொடுத்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, யாரு சஃபியா? தெரியாத மாதிரி. யாரு சஃபியா அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதா யார் சஃபியா அப்படின்னு? இல்லைங்க, சும்மா கேட்டேன், யாரு ஏன் சஃபியா இருப்பாங்க? உன்னுடைய சக்கலத்தி அப்படின்னா. என்ன சொன்னாங்க ஜி? உன்னுடைய சக்கலத்தி அப்படின்னா. ஓ, இந்த குட்டையா இருப்பாங்களே பாய், வாய் திறந்து குட்டைன்னு கூட சொல்லல முபாரக் பாய், வாய் திறந்து சொல்லல, இஷாரா, ஹைட் கம்மி, இவங்களா ஜான் பாண்டு இவங்களா அப்படி இப்படின்னாங்க. குட்டைன்னு வாய் திறந்து சொல்லல, இவங்களா அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செவந்து போச்சு. சொன்னாங்க, ஆயிஷா, நீ செஞ்ச இந்த தவறு, மத்தவடைய குறைய குட்டைன்னு சொன்ன பத்தியா, இந்த குறையை தூக்கி கடலில் போட்டாலும் அந்த கடல் எல்லாம் நாறி போயிடும். என்ன சொன்னாங்க? நீ செஞ்ச செய்ய கட்டணிய குற்றம் அப்படின்னு, இந்த குறை மத்தோடைய குறை இருக்கு, அந்த குறை நீ விமர்சனம் செஞ்ச, இதை தூக்கி கடல்ல போட்டா இந்த பாவத்தின் நகுசத்தால இந்த கடலே நாறி போயிடும் அப்படின்னா. அல்லாஹ் அக்பர்.
பெரிய என்பர்களே, அப்ப பெருமா சொன்னாங்க, யாரை முஹப்பத்து செஞ்சாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய். யாரின் மீது கோபம் கொண்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கோபம் செய். இப்ப தன்னுடைய மனைவி தானே, எல்லா மனைவி காட்டிலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரொம்ப பிரியமானவங்க. அவங்க இந்த தப்பு செஞ்சாங்க அப்படின்னு பெருமா சொன்ன கண்டிக்காம இருந்தாங்களா? கண்டிச்சாங்க. ஏன்? யாரை நான் அவங்களுக்கு தவறு என்பதாக எடுத்து சொன்னாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் கோபப்படுவேன் என்பதாக இந்த 4 விஷயங்களை சொன்னான். எதை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடு, எதை தடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி தடுத்து நிறுத்து. வஹப்பலில்லா, யாரை பிரியம் கொண்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி பிரியம் கொள். வஅபகஸலில்லா, யாரை நீ கோபம் கொண்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கோபம் கொள் என்பதாக இந்த 4 சிஃபத்துகள் தன்மைகளை சொன்ன பிறகு ஃபகதிஸ்தக்மல ஈமானஹு, இந்த 4 குணங்கள் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 4 குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஈமான் ஃபகதிஸ்தக்மல ஈமானஹு, அவருடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக ஆகிவிட்டது என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக வல்ல ரஹ்மான் இந்த 4 சிஃபத்துகள், இந்த 4 தன்மைகளையும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் தாங்களுக்கும் உலகத்திற்கு கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.